ஒரு நீங்கள் சினிமா தேட்டருக்கு போகிறீங்க, ஒரு திரைப்படம் பார்க்குறீங்கன்னா ₹100 ₹200 கொடுத்து ஒரு படத்தை பார்க்குறீங்க. இப்போ அந்த படம் பிடிக்கல, உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த படம் நல்லா இருக்காது, பிடிக்கலன்னு தெரிஞ்சு போச்சு, 10-20 நிமிஷத்துலேயே தெரிஞ்சு போச்சு. அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தொடர்ந்து நம்ம காசு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை பார்க்கக்கூடாது. வந்துடணும், எழுந்து வந்துடணும். எதுக்காக அப்படின்னா, நீங்கள் காசை தான் இழந்தீங்க. நீங்கள் தொடர்ந்து அந்த ஐயோ காசு கொடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அந்த படத்தை நீங்கள் ஒரு 3 மணி நேரம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு 20 நிமிஷத்துலேயே அந்த படம் நல்லா இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு, நல்லா இருக்காதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. 20 நிமிஷத்துல அரை நிமிஷம், இப்போ 2.5 மணி நேரம், மீதம் 2.5 மணி நேரம் இருக்குது. நம்ம ஒரு ₹200 கொடுத்து ஒரு டிக்கெட்டை வாங்கி படம் பார்த்துட்டோம். அந்த ₹200 நம்ம என்ன பண்ணணும், இழந்துடக்கூடாதுங்கிறக்காக மீதி இருக்கிற ஒரு 2 மணி நேரம் படத்தையும் நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு இப்போ இழப்புங்கிறது முதல்ல வந்து ₹200 தான் இழப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட் விலை ₹200 தான் இழப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற ஒரு 2 மணி நேரமும் இப்போ உங்களுக்கு இழப்பு. ஏன்னா நேரமும் ரொம்ப விலை மதிப்பு இல்லாது தானே. அப்படி இருக்கும்போது ஒரு படம் நல்லா இல்லைன்னா எந்திரிச்சு வந்துடுங்க. நம்ம பணம் கொடுத்துட்டோமேன்னு கஷ்டப்பட்டு உட்காந்து பார்க்காதீங்க. அப்படி பார்க்கும்போது என்னாகும் அப்படின்னா, ஒரு மணி நேரத்துலேயே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அல்லது அரை மணி நேரத்துலேயே தெரிஞ்சு போச்சு இந்த படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இல்லைன்னா எந்திரிச்சு வந்துடுங்க. ஏன்னா இன்னும் 2.5 மணி நேரம் படம் ஓடப்போகுது, அல்லது 2 மணி நேரம் படம் ஓடப்போகுது. அந்த 2 மணி நேரங்கிறது அந்த மணி நேரத்தை நீங்கள் மிச்சப்படுத்தலாம். அந்த மணி நேரத்தையும் நீங்கள் ஏன் இழக்கணும்? ஏற்கனவே டிக்கெட் விலை கொடுத்து ₹200 இழந்துட்டீங்க. இப்போ அரை மணி நேரம் படம் பார்த்துட்டீங்க, படம் நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் எழுந்து வந்துடுங்க. ஏன்னா இன்னொரு 2.5 மணி நேரம் படம் ஓடப்போகுது, அல்லது 2 மணி நேரம் படம் ஓடப்போகுது. அந்த 2 மணி நேரத்தையாவது மிச்சப்படுத்துங்க. அந்த நேரங்கிறது உங்களுக்கு சொந்தமானது, அதையாவது நீங்கள் மிச்சப்படுத்துங்க. அதையும் இழந்துடாதீங்க. ஒரு நல்லா இல்லாத படத்தை வந்து நீங்கள் நேரம் செலவழித்து ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் செலவழிக்கிறீங்கள, அந்த நேரங்கிறது முக்கியம் இல்லை. உங்களுடைய நேரத்தை செலவழித்து பணம் கொடுத்து பார்க்குறீங்க. அந்த நேரத்தை வந்து சினிமாக்காரங்களுக்காக கொடுத்து, அந்த சினிமாவுக்காக கொடுத்து நீங்கள் பார்க்குறீங்க. அப்படிங்கும்போது படம் நல்லா இல்லையா, வந்துடுங்க. அரை மணி நேரத்தில் தெரிஞ்சு போச்சு, 3/4 மணி நேரத்தில் தெரிஞ்சு போச்சுன்னா வந்துடுங்க. நீங்கள் இப்போ ஐயோ காசு கொடுத்துட்டோமேன்னு தொடர்ந்து அங்கே உட்காராதீங்க. உட்காரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த நேரத்தையும் நீங்கள் இழக்கிறீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தையும் நீங்கள் இழந்துடுறீங்க. அதனால் வந்து ஒரு திரைப்படம் பார்க்கும்போது அப்போ தான் இன்னொன்று என்னென்னா, ஒரு படம் நல்லா இல்லைன்னா நீங்கள் வந்து வந்துடுவீங்க அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்கே இருக்கணும். ஒரு படம் நல்லா இல்லைன்னா அந்த படத்தெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன், நம்பி தான் போகிறோம். ஒருவேளை அந்த படம் நல்லா இல்லாமல் இருந்துச்சுன்னா என்னால் தொடர்ந்து அந்த படத்தை பார்க்க முடியாது, நான் எந்திரிச்சு வந்துடுவேன் அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. அப்போ தான் வந்து ஒரு படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இது நல்லதாக இருக்கா இல்லையா, கெட்டதாக இருக்கான்னு விசாரிச்சுட்டு போவீங்க. சும்மா விசாரிக்காமலே நல்லா தான் இருக்குன்னு போக மாட்டீங்க. ஏன்னா உங்களை பற்றியே உங்களுக்கே தெரியும், ஒரு படம் நல்லா இல்லைன்னா நீங்கள் திரும்பி வந்துடுவீங்க. அதனால் எப்போவுமே வந்து முன்னே ஒரு படம் நல்லா இருக்கா இல்லையான்னு விசாரிச்சுட்டு தான் போகணும். ஏன்னா உங்களை பற்றியே உங்களுக்கு தெரியும், படம் நல்லா இல்லைன்னா வந்துடுவீங்க. அப்போ இந்த மாதிரியெல்லாம் நம்ம பாதுகாத்துக்கணும். சினிமாவிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும். ஏன்னா சினிமாங்கிறது இன்றைக்கி ஒரு கொள்ளையாக மாறிவிட்டுருக்கு. சினிமாக்காரங்க என்ன பண்ணுறாங்க, டிக்கெட்டை விலை அதிகமாகி மக்கள்கிட்ட கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி கொள்ளைக்காரர்கள்ட்ட நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு இது போன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகளை முன்னெச்சரிக்கையோடு நாம் இருக்கணும். மக்களை அவங்க குறைச்சி இட போட்டுறக்கூடாது. மக்களும் வந்து அதுக்கு ஏற்ற தயாராக இருக்கணும். மக்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. படம் நாளைக்கு ஏன் ரிவ்யூலாம் பார்த்து போகிறாங்க அப்படின்னா, ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிற. ஏன்னா டிக்கெட் விலை அதிகமாக இருக்குது. கம்மியாக இருந்துச்சுன்னா ஏமாந்தா கூட பரவாயில்லைங்க, அதெல்லாம் ஏமாற்றம் கிடையாது, ₹30 தானே போனால் போகுது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அது வந்து ஏமாற்றமாக இருக்காது, அவமானமாக இருக்காது, கோபமும் வராது, ஒரு படத்துக்கு எதிராக கழுவி ஊற்றவும் மாட்டாங்க. அதனால் அது மாதிரி பிடிக்காத படத்தை நீங்கள் உட்கார்றது மூலமாக என்ன ஆகுதுன்னா, உங்கள் நேரம் இழந்துருது. ஏன்னா ஒரு படம் பிடிக்கலனே அரை மணி நேரத்தில் தெரிஞ்சு போயிடும். அப்போ மேற்கொண்டு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த படம் இன்னும் ஒரு 2 மணி நேரம் ஓடப்போகுது அப்படின்னா, அந்த 2 மணி நேரமாவது நீங்கள் மிச்சப்படுத்துங்க. நீங்கள் தொடர்ந்து அங்கேயே இருந்தீங்கன்னா அப்புறம் அங்கே மத்தியானம் அங்கே இடைவேளைப்பில் போயிட்டு நீங்கள் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட வேண்டியிருக்கும், டீ காஃபி குடிக்கும், அதில் வேறு கொள்ளையடிப்பாங்க. ₹10 டீயை வந்து ₹40 விற்பாங்க, ₹20 பாப்கார்னை வந்து ₹120 விற்பாங்க, அதையும் வேறு வாங்கி சாப்பிட்டாகணும். இப்படி இழப்புக்கு மேலே இழப்பு தான். அதனால் எப்போவுமே ஒரு பழக்கத்தை, ஒரு படம் நல்லா இல்லையா, நம்பி தான் போகிறோம், ஆனால் நல்லா இல்லை அப்படின்னா திரும்பி வந்துடுங்க. இடைவேளையில் அது படம் முடியலை, இடைவேளைக்கு முன்னாடியே படம் நல்லா இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அந்த நேரத்தையாவது மிச்சப்படுத்துங்க. மிச்சம் இருக்கிற நேரத்தையாவது மிச்சப்படுத்தி வீட்டில் கூட படுத்து கூட தூங்கலாம், அது கூட நல்லது. அல்லது வேறு வேலைகளில் உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்தப்பட்ட அந்த நேரத்தை செலவழிக்குங்க.